ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வெஜிடபிள் பீஸா கோதுமை மாவில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது இப்போ பார்த்தோன்னா முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு, அதாவது லைட்டாக தட்டின மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். சால்ட்டு, கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். அடுத்தது கோதுமை மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக கோதுமை மாவு நம்ம போட்டிருக்கோம். இப்போ 4 பேருக்கு இப்போ செய்கிறது அப்படின்னா 1 கப் எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு ஃபுல்லாக அரைக்காமல் லைட்டாக ஓட்டின மாதிரி இருக்கணும், அதை போட்டோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போடுறோம். போட்டு அடுத்தது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒவ்வொன்றா வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம 1 பை 1 நம்ம அப்படியே போட வேண்டியதான். போட்டு சால்ட், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டாக நம்ம போடணும். கல் உப்பு போடக்கூடாது. சால்ட்டாக போட்டால் தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பரவி இருக்கும். அதுக்கப்புறம் காய்கறியிலே நமக்கு வந்து தண்ணி இருக்கும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பசையக்கூடாது. அப்படியே நம்ம மாவோடையே சேர்த்து நம்ம அந்த காய்கறியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறணும். கிளறிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம பீஸா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணியை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா தோசை மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக நம்ம தண்ணியை தெளித்து நம்ம பசையணும். ஆல்ரெடி காய்கறியிலே நமக்கு அந்த தண்ணி சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் நைப்பு கொடுத்துரும் அது. அதனால் நம்ம லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம வந்து பசையணும். ஓவராக தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளிச்சிக்கிட்டால் போதும். இப்போ நல்லா அப்படியே பசைஞ்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு கிரிப்ஸாக ஒரு கெட்டி பதத்துக்கு வந்து நமக்கு வந்துடும். இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாமே நல்லா வந்து பசைஞ்சாச்சு. இது அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 hours நமக்கு வந்து அப்படியே இதில் விட்டுறணும், ரெஸ்ட்டில் விட்டுறணும் நல்லா. அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக நமக்கு வந்து ஒரு பீஸாவாக நம்ம ரெடி பண்ணலாம். அதை மேலே வந்து காயாமல் இருக்க நம்ம எண்ணெயை தடவி நம்ம வந்து வச்சிடுறோம். 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து இதை நம்ம வந்து அடையாக வந்து நம்ம இப்போ அதை செய்யணும். அப்படியே ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம கவுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எந்தெந்த எப்படின்னா நம்ம வந்து சைஸை நம்ம உருண்டையை உருட்டிக்கணும். சின்ன சைஸ் வேணும்னா நம்ம சின்னதாக உருட்டிக்கலாம், இல்லை பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெரிய அளவு நம்ம உருண்டையை வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து கல் வந்து நம்ம தோசைகள் நான்ஸ்டிக்கு போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக்கில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாகவே யூஸ் பண்ணால் போதும் எண்ணெய். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை, அதை வந்து நம்ம மேலே அப்படியே தண்ணி தொட்டுட்டு, ஏன்னா கை கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் பிசுப்பாக, அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம தட்டினோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு அடையாளம் அழகாக நைஸாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு மேலே வந்து லைட்டாக 1 ஸ்பூன் அது வேவுறதுக்காக நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த சைடில் பார்த்திங்கனாலே தெரியுது ஓரளவு வெந்திருக்கு அப்படின்ட்டு அடியில். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பரட்டி போட்டோன்னே இப்படி நமக்கு நல்லா வந்து நல்லா செவந்த மாதிரி நமக்கு வந்து வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம திருப்பி போடணும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே நம்ம வந்து வேக விடலாம். நல்லா இப்போ வந்து இந்த பக்கமும் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ இதுதான் இதுக்கான பதம். நம்ம இதோட நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு தேவையான டிஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெட்டி சட்னி, தேங்காய் கெட்டி சட்னி நம்ம வந்து வச்சுருக்கோம். கார சட்னியும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு ஃப்ளேவர் வந்து இல்லைன்னா இஞ்சி மரப்பா மாரி இனிப்பும் நம்ம வச்சு தொட்டுக்கலாம். சட்னி இல்லைன்னா எது வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். நீங்களும் இந்த டிஷ் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.